இந்த மாடர்ன் ஜென்ரேஷனோட ரொம்பவே வேகமா வாழ்ந்துட்டு வர ஒரு செக்டார் இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங். முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, நம்ம அக்கம் பக்கத்து வீட்லயே நெறைய பேர் அந்த பொருள செய்வாங்க. எதிர்த்த வீட்டு அக்கா பல்பொடி செய்வாங்க, பக்கத்து வீட்டு அக்கா வந்து சோப் செய்வாங்க. அங்க இருந்தே வாங்கிப்போம். ஆனா இப்ப நீங்க எந்த பொருள வாங்குறதுனாலும், விக்கிறதுனாலும் கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம பண்ண முடியாது. நெறைய காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இப்ப வந்திருக்கு. எக்ஸாம்பிள்க்கு Amazon, Flipkart, Meesho அந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்ப 80ஸ்ல பொறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் டெலிஃபோன் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த ஃபோன் ரிங் அடிச்சாலே வீட்ல இருக்க பசங்கலாம் அப்படியே ஓடி போய் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு அவ்ளோ ஆர்வம் காமிப்பாங்க. ஆனா, இப்ப லேட்டஸ்ட்டா மொபைல், செல்ஃபோன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுங்க. இந்த செல்ஃபோனு இப்ப மனுஷனோட 6வது விரலா இருக்கு. ஒரு 2 வயசு குழந்தையாகட்டும், இல்லாட்டி ஒரு 16 வயசு பையனாகட்டும், பொண்ணாகட்டும், அவங்கள என்கேஜ்மென்ட்டா வைக்கிறதுக்கு ஒரே ஒரு அஸ்திவாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் தான். மொபைல் இல்லாம நெறைய பேருக்கு நைட்டு தூக்கமே வராது. அவங்க மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டே நைட் ஒரு 2, 3 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மாலாம் எங்களுக்கு நிலாவ காமிச்சு தாங்க சோறு ஊட்டுவாங்க. ஆனா, இப்ப இருக்க தாய்மார்கள் எல்லாருமே மொபைல் காமிச்சு தான் பசங்களுக்கு சாப்பாடே ஊட்டுறாங்க. அத தாண்டி என்னன்னா, அந்த மொபைல நம்ம கூட அவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண மாட்டோம். ஆனா, அந்த 2லருந்து 5 வயசு குழந்தைங்க ஈஸியா ஸ்வைப் பண்றாங்க. இப்ப நெறைய குழந்தைங்க மொபைல யூஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா, மொபைல் அவங்க கையில குடுத்துட்டா, அவங்க வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்றாங்க. அதனால இவங்களோட வேலை எல்லாமே ஸ்மூத்தா நடக்குது. ஆனா, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நெறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்களுக்கு அந்த விரல் இருக்கு இல்லைங்களா? அந்த விரல் நுனி எதுல ஸ்வைப் பண்றாங்களோ, அந்த இடத்துல அவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாம கூட நெறைய போயிருக்கு. அதனால முடிஞ்ச அளவு உங்க குழந்தைங்களுக்கு மொபைல குடுக்காதீங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஒரு பொருள நம்ம வாங்குறோம்னா, முன்னாடி கூவி கூவி விப்பாங்க. அதாவது கீரை ஆகட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மளிகை பொருளாகட்டும். ஆனா, இப்ப எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நீங்க ஒரு பொருளுக்கு அட்வர்டைஸ்மென்ட்ட உங்களுக்கு எதிர்க்கவே பெரிய பேனர் வச்சிருந்தா கூட, நீங்க அந்த ஃபோன நோண்டிட்டு தான் இருப்பீங்க. அப்பன்னா உங்களோட அட்வர்டைஸ்மென்ட் வந்து அத எதிர்த்த இருக்க சுவர்ல இருக்கணுமா? இல்ல நீங்க யூஸ் பண்ற ஃபோன்ல இருக்கணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படின்னா, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களோட பொருள விக்கலன்னா, ஃபியூச்சர்ல உங்களால உங்களோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியாது. முன்னாடி நீங்க ஒரு பொருள தயாரிக்கிறீங்கன்னா, அத உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணுவீங்க. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவாங்க. இதே மாரி வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க உங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்றீங்க அப்டின்னா, அது உங்க ஏரியால மட்டும் இல்லங்க. இந்தியால மட்டும் இல்ல. நீங்க வேர்ல்ட் லெவல்ல நீங்க அத எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உலக அளவுல ரொம்ப பெருசா இருக்கு. இது கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. ஏன்னா, கொரோனா, கோவிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டர்னிங் பாயிண்ட். எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கீங்க, இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கீங்கன்ற ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய உட்கார்ந்து யோசிக்க வச்சது தான் கோவிட், கொரோனா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நகரத்துல மட்டும் இல்லங்க, கிராமத்துல இருக்கிற நெறைய பேரு இப்ப ஆன்லைன்ல அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சேல்ஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அன்னைக்கு Amazonல ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் சர்க்கிள்னு போட்டுது. அது ஒண்ணுமே இல்லங்க. நம்ம சாண வரட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அத வந்து Amazonல அவ்ளோ சூப்பரா வித்துட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துல விக்கிற ஒரு பொருள, ஒரு டாக்ஸ் எல்லாம் பே பண்ணி Amazonல சேல் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம ஜெனரேஷன் எத நோக்கி போயிட்டு இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அலை அடிக்கும்போது, நீங்க அதே பக்கமா போனா மட்டும் தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் உலகம் அப்படின்னும்போது, நீங்க எந்த பொருள் மேனுஃபேக்சர் பண்ணாலும், அது ப்ராடக்ட் வைஸா இருந்தாலும், இல்ல சர்விஸ் வைஸா இருந்தாலும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம உங்களால குரோ பண்ணவே முடியாது. ஒரு பொருள தயாரிச்சா, அந்த தயாரிக்கிறவர் மட்டும் தான் விக்கணும் அப்படின்றது முன்னாடி இருந்த ஒரு விதிங்க. அது வந்து மறுக்கப்படாத விதி. ஆனா, இப்ப அது எல்லாமே உடைச்சு போட்டாச்சு. என்னன்னா, உங்க பொருள நீங்க விக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க விக்கலாம், உங்களுக்காக வேற யாராவது விக்கலாம். இந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நெறைய செக்டாரா இருக்கு இப்ப. பிராண்ட் அம்பாசிடர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. அது ஒரு ஹீரோவா இருக்கலாம், இல்ல ஹீரோயினா இருக்கலாம். இல்ல ஒரு கிரிக்கெட்டரா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கலாம். ஆனா, இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்றீங்களா? நீங்களே அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்ணலாம். உங்க பொருள உங்கள தாண்டி வேற யாராலயும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி விக்கவே முடியாது. இப்ப சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேஷன். ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்க. அந்த சினிமால கன்டென்ட் வைஸ் அதாவது ஒரு சீன் எந்த இடத்துல நடக்குது, எந்த நேரத்துல நடக்குது, யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்குது. இப்படி தனித்தனியா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க கன்டென்ட் ரைட்டிங். உங்க பொருளோட கன்டென்ட் அதாவது அந்த பொருளுக்கு என்ன ப்ராப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ, அத நீங்க சொல்றது தான் பேசிக்கா கன்டென்ட் ரைட்டிங். அத நீங்க ஒரு பேராகிராஃபாவோ, இல்ல ஒரு மெசேஜாவோ கன்வே பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களோட கன்டென்ட் வந்து உங்களோட சொந்தமானதா இருக்கோ, அந்த அளவு உங்களுக்கு ரீச் வந்து நல்லாருக்கும்.
இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட பொருளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன இருக்கணும், அவங்க எவ்வளவு சேலரி எதிர்பார்க்கணும், இது எல்லா விஷயத்தையும் இந்த கண்டென்ட் ரைட்டிங்ல சொல்லிருவோம். நீங்க சும்மா ஏதோ ஒரு ரீல் எடுத்தேன், இது பண்ணேன் அப்படின்னு போட்டீங்கன்னா, அதுக்கு ரீச் அந்த அளவு இருக்காது. நீங்க கான்செப்ட்டா உட்காந்து ஒரு பேராகிராஃபா கண்டென்ட் ரைட்டிங் எழுதுனா மட்டும் தான் உங்களோட ரீல் அடுத்த லெவலுக்கு போகும். எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு இருக்குங்க. கண்டென்ட் வேணும்னா உடனே போய் சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்ல போய் செக் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள மாரியே லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ஒரு பொருள மேனுஃபேக்சர் பண்றாங்க. அத சர்விஸ் ஓரியன்டடா சேல்ஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. நம்மள மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அதுல தானே போய் சர்ச் பண்ணுவாங்க. கடவுள் நம்ம எல்லாருக்கும் அருமையான ஒரு மூளைய குடுத்துருக்காரு. அதுல நெறைய கிரியேட்டிவிட்டிய குடுத்துருக்காரு. நீங்க எந்த ஒரு ஏஐ டூல்ஸ்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலும், உங்களுக்கு என்ன பதில் குடுக்குதோ, அதே தான் அது எல்லாருக்கும் குடுக்கும். நீங்க அந்த மாரி கன்டென்ட் போடும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ரீச் கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்ச அளவு உங்களோட சொந்தமான கன்டென்ட்டா இருக்கணும். அந்த கன்டென்ட்ல என்னென்னலாம் இருக்கும்னா, டியூரேஷன் இருக்கணும். நான் சொன்ன மத்த அத்தியாவசியங்கள் எல்லாமே இருந்தா மட்டும் தான், நீங்க எதிர்பார்த்த அந்த ரீச் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். கன்டென்ட் ரைட்டிங் வேற எது எதுக்கெல்லாம் தேவை? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வேணும், யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு வேணும், யூடியூபோட லாங் வீடியோக்கு வேணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வேணும். மொத்தத்துல நீங்க என்ன சோஷியல் மீடியால பண்றதா இருந்தாலும், அதோட ஆணி வேர் எதுவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்டென்ட் ரைட்டிங்கா தான் இருக்கும். அந்த கன்டென்ட் ரைட்டிங் நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா மக்களுக்கு புரியிற வகையில சொன்னீங்கன்னா, நீங்க தாங்க கிங். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர்னா என்னங்க? ஆக்கிரமிப்பாளர். அதாவது யார் சொன்னா நீங்க கேட்பீங்களோ அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சொந்தமான கன்டென்ட்ட வச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க எந்த பொருள சொன்னாலும் மத்த மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒரு பொருள முன்னாடி எல்லாம் யார் சொன்னாலும் வந்து வாங்கிப்பாங்க. ஆனா இப்ப இன்ஃப்ளூயன்சர் சொன்னா வாங்கக்கூடிய கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க ஏற்கனவே அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு வர்றதுக்கு எந்த அளவு அவங்களோட கம்ப்ளீட் ஆட்டிட்யூட போடணுமோ, அது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு பர்ட்டிகுலர் சார்ஜஸ் வாங்குவாங்க. கோவிடுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 10,000 20,000 வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே, இப்ப லட்சக்கணக்குல. இப்ப அவங்க தாங்க வந்து டாப் மோஸ்ட் சேலரிடு பெர்சனா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வீடியோக்கு ஒரு ரூ. 50,000 வாங்குனா 10 வீடியோ பண்ணாலே தே லேர்ன் அரவுண்ட் 5 லேக்ஸ். நீங்க புதுசா ஒரு பொருள வந்து கொண்டு போய் உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் கம்மியா தான் இருப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட் அந்த அளவு ரீச் ஆகாது. ஆனா, நீங்க ஒரு கொலாபரேஷன் ரீல் போடுறீங்க. ஏற்கனவே உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, என்னோட ப்ராடக்ட்ட வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணி குடுங்கன்னு. அவங்க ஒரு சார்ஜஸ் கேட்பாங்க. நீங்க அத பே பண்றீங்க. அவங்களோட சேர்த்து போடும்போது, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பேஜ்ல பண்ற அந்த ரீச் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, புதுசா நீங்க உங்களோட கஸ்டமர தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா, இதுக்கு பதிலா நீங்க குடுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க கேட்க வேண்டிய அமௌண்ட்ட குடுத்தா மட்டும் தான், அந்த அளவு உங்களுக்கு ரீச் குடுப்பாங்க அவங்க. இன்ஃப்ளூயன்சர்ல 4 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய டைப் என்னன்னா, மெகா இன்ஃப்ளூயன்சர். யாரெல்லாம் 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ். 2வது டைப் இருக்கு. அதுதான் மேக்ரோ. மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா என்னன்னா, 100Kல இருந்து 1 மில்லியன் வரையில வச்சிருக்கவங்க மேக்ரோ. மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா 10K to 100K. அதுக்கு அடுத்தது 4வது ஒண்ணு இருக்கு. அதுதான் நானோ இன்ஃப்ளூயன்சர்னா 1K to 10K ஃபாலோயர்ஸ். இப்போ ஒரு அட்ரஸ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய பேர் யூஸ் பண்றது தாங்க Google மேப்ஸ். அத தாண்டி Google மேப்ஸ உங்க பிசினஸ்ல நெறைய இடத்துல பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு பொருளையோ, இல்ல சர்வீஸையோ எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அத மார்க்கெட்டிங் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அப்படின்னா Google மேப்ஸ் தான். கூகுள் மேப்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனியை லிஸ்டிங் பண்ணணும். அதாவது என்னன்னா, உங்களோட கம்பெனி எந்த ஏரியால இருக்கு, எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்குதுன்றத நீங்க கூகுள்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் கூகுள் மேப்ஸ். அதை தாண்டி உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை நீங்க அட்வர்டைஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்க ஏரியால நீங்க ராஜாவா இருக்கணும். நீங்க இந்தியா ஃபுல்லா ராஜாவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நீங்க அதுக்கு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க ஏரியால நீங்க ராஜாவா இருக்கணும்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு சர்வீஸ் செக்டர், டிவி சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஏரியால நீங்க ஒரு அண்ணா நகர்ல இருக்கீங்கன்னா, அண்ணா நகர்ல இருக்கிறவங்க டிவி சர்வீஸ் சென்டர்னு சர்ச் பண்ணாங்கன்னா, உங்களோட இது லிஸ்டிங்ல வரணும். அதுக்கு நீங்க கூகுள் மேப்ஸ்ல ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் அந்த லிஸ்டிங்ல வர முடியும்.
அந்த லிஸ்டிங்க்கு நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டியது ஒண்ணும் கிடையாது. உங்களோட கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில், நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் பண்றீங்க, எத்தன மணிக்கு கடைய ஓப்பன் பண்றீங்க, எத்தன மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க, எப்பலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல லீவ் விடுறீங்க, அத தாண்டி உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்கன்னா, நீங்க பண்ணி குடுத்த சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட வாங்குற Google ரிவ்யூஸ். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் மத்த எல்லாத்தையும் விட மக்கள் பார்க்குற ஒரு ஐட்டம் இருக்குங்க. அதுதான் ரிவ்யூஸ். எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு Amazonலயோ இல்ல Flipkartலயோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ மஸ்ட் பார்ப்பீங்க. யாரெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டான், என்னெல்லாம் புலம்பியிருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சுன்னா, அப்புறம் தான் நீங்க அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள வாங்கணும்னா, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, அக்கா, தங்கச்சி, தம்பின்னு அந்த மாரி ஒரு சின்ன செக்டார்ல தான் கேட்பாங்க. ஆனா இப்ப உலகம் ரொம்ப பெருசு. இந்த ரிவ்யூஸ் வந்து உங்க பிசினஸ்க்கு அடுத்த லெவல் குரோத்த குடுக்கும். அந்த ரிவ்யூஸ் கூகுள் ரிவ்யூஸ் வந்து நீங்க கூகுள் மேப்ஸ்ல ஈஸியா ஆட் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஆப்டிமைசேஷன். டெய்லி உங்களோடது என் கடையில வந்து இந்த டிவி வந்துச்சு சர்வீஸ்க்கு. நான் இத சரியா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப். இதெல்லாம் பண்ணி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஏரியால நீங்க தாங்க கிங். யாரு டிவி சர்வீஸ் சென்டர்ன்னு சர்ச் பண்ணாலும், உங்களோட கடை நேம் தான் ஃபர்ஸ்ட் வரும். எந்த ஒரு ரொம்ப கம்மியான ஒரு காசுல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்னா, அதுக்கு செலக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டூல் கூகுள் மேப்ஸ். என்னோட சின்ன வயசுல எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நான் கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் ஒண்ணு என்னோட அப்பா, அம்மாவா இருப்பாங்க. இல்ல தாத்தா, பாட்டியா இருப்பாங்க. இப்ப நம்ம மக்களுக்கு என்ன டவுட் வந்தாலும், என்ன கேள்வி கேட்கணும்னு நெனச்சாலும், உடனே நம்ம தேடுற ஒரு பொருள் மொபைல். அந்த மொபைல்ல கூகுள்ல முதல்ல போவும். அவங்கலாம் நம்மளோட தாத்தா, பாட்டி. அவங்க கிட்ட போய் முதல்ல சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணா நீங்க நீங்க சாதாரணமாவே பாருங்க. ஒரு பொருள சர்ச் பண்ணும்போது, கிட்டத்தட்ட அதோட சர்ச்சிங்ஸ் வந்து லேக்ஸ் கணக்குல இருக்கும். ஒரு ஷாம்பூன்னு சர்ச் பண்ணுவீங்கன்னா, ஒரு 2 லேக்ஸ் பீப்பிள் சர்ச் பண்ணியிருப்பாங்க. இல்ல 3 லேக்ஸ் பீப்பிள் சர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி சர்ச் பண்ணும்போது, உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் வரணும்னா, நீங்க ஒரு சில விஷயங்கள பண்ணியாகணும். அதுதாங்க சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு கஸ்டமர் ஒரு பொருள வாங்கணும்னு நெனைக்கிறாரு. கூகுள்ல போய் அத சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணும்போது, நீங்க அந்த பொருள விக்கிறீங்க. உங்களோட பொருள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வர வைக்கிறது தாங்க சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். நிலாவுக்கு முதல்ல யார் போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்னு சொல்லுவாங்க. ஆனா 2வது யார் போனாங்கன்னு கேட்டா யாருமே தெரியாது. அதே மாரி தாங்க நம்ம பிசினஸும். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம இருக்கோம். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ல பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு பிசினஸ் கிடைக்கும். யாருக்குமே இப்ப வந்து பேஷன்ஸ் கிடையாது. அதாவது பொறுமை கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு 4 சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல எந்த சைட் நல்லா இருக்கு, ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும் தான் பிசினஸ் கிடைக்குமே ஒழிய, 2வது பக்கத்தெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால எஸ்சிஓ நீங்க எந்த அளவுக்கு பக்காவா பண்ணி உங்களோட லிஸ்டிங் வந்து முன்னாடி வர வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிசினஸ் டாப்ல போகும். நீங்க உங்களோட பிசினஸ் ஐடியாஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ப்ரமோட் பண்ண முடியுங்க. ஏன்? உங்களோட சேல்ஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மெட்டா ஆட்ஸ். மெட்டா ஆட்ஸ்ல நீங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட சேல்ஸ 10x அளவுக்கு உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். Facebook, Instagram, Messenger இந்த மாரி எல்லா ஏரியாலயும் நீங்க வந்து மெட்டா ஆட்ஸ ரன் பண்ண முடியும். அத நீங்க ஒரு ரீல்ஸ்ல இருந்து ரன் பண்ண முடியலாம். இல்லாட்டி கரோசல்ல ரன் பண்ணலாம். இல்ல போஸ்ட்ல இருந்து கூட மெட்டா ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி தான். நீங்க எந்த அளவு அமௌண்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ மெட்டா ஆட்ஸ்ல, அந்த அளவு உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். நீங்க ஒரு ₹10 பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு ₹100லேருந்து ₹200 வச்சுக்கலாம். ஆனா நீங்க இதே ஒரு 10,000 வொர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ நீங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது மெட்டா ஆட்ஸ்ல, உங்களோட ஆட் பட்ஜெட்ட அட்லீஸ்ட் ஒரு ₹600 நீங்க வைக்கணும். அப்பதான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ அது ரீச் பண்ணும். மெட்டா ஆட்ஸ்லயே பவர் ஆஃப் டார்கெட்டிங்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது நீங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் அவங்களோட டெமோகிராஃபிக் ஏரியா வச்சு பண்ணலாம். இல்லாட்டி அவங்களோட பிஹேவியர் வச்சு பண்ணலாம். இல்லாட்டி அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வச்சு பண்ணலாம். எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து மெட்டா ஆட்ஸ்ல ரன் பண்றீங்க. ஆடியன்ஸ் வந்து யார செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கிட்ஸ டார்கெட் பண்றீங்கன்னா, அந்த பொருள கிட்ஸ் டைரக்ட்டா வாங்க முடியாது. அப்பன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருக்கணும்னா, அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த பொருள யூஸ் பண்றவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனா, அத காசு குடுத்து வாங்குறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யார் காசு குடுத்து வாங்குறாங்களோ, அவங்க தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். 2000 அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் என்ஜின் இருந்தது. அது Yahoo!
ஆனால் இப்போ யாஹூ வந்து அந்தளவு ஆக்டிவாக இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து நம்ம சுந்தர் பிச்சை சார் சிஇஓ ஆனதுக்கப்புறம் கூகுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண வந்துச்சு. இந்த கூகுளில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸை வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். கூகுள் ஆட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ங்க. கூகுள் ஆட்ஸில் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வேணுனாலும் ஆட்ஸாக ரன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனேஜரோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரோ வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்து அவங்க பண்ணுற வேலையை ஈஸியாக கூகுள் மேப்ஸில் நீங்கள் ஒரு லேப்டாப்லேயோ இல்லாட்டி ஒரு டெஸ்க்டாப்லேயே ஈஸியாக பண்ணிட முடியும். நீங்கள் கூகுளில் ஒரு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா, அதில் வெப்சைட்டுக்கு போகும் ஒரு சிலது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு ஆட்ஸ்ன்னு இருக்கும். அது எல்லாமே கூகுளோட ஆட்ஸோட ஒரு சில கிளாசிஃபிகேஷன் தான். நீங்கள் எந்த அளவு பட்ஜெட் அதுக்கு அலாட் பண்ணுறீங்களோ, அந்தளவு உங்களுக்கு அந்த பார்டருக்குள்ளே அந்த ஸ்பான்சர்டு ஆட்ஸ் வரும். நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜை தாண்டி செகண்ட் பேஜுக்கு போய் தேடுறவங்களோ, இல்லை அந்த வெப்சைட்குள்ளே போகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போனா உங்களை ப்ராடக்டோட சர்வீஸ் கஸ்டமருக்கு சீக்கிரம் ரீச் ஆகணும், உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வரணும்னா, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறத தான் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை யாருன்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணுங்க. யாருக்காக நீங்கள் அந்த ஆட்ஸை ரன் பண்ணுறீங்க, யார் உங்கள் கஸ்டமராக கிடைக்கணும் அப்படின்ற அந்த டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஸ்மால், மீடியம், மேக்ரோ அப்படிங்கிற மாதிரி செக்மெண்ட் பிரித்து ஒரு பிஸ்னஸ் ஃப்ரேம் ஒர்க் போட்டு அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குவாங்க. ஆனால் நம்ம குவிந்த்ராஃபின்ல 7,999 மந்த்லி சார்ஜஸ் அவ்வளோதாங்க. உங்களுக்கு போஸ்ட், ரீல்ஸு, உங்களோட கம்ப்ளீட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டாக நாங்களே ஹேண்டில் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூடியூப்ல நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். குவிந்த்ராஃபின் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.